அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா 11th எத்திக்ஸ் புக்ல தமிழர் கலைகளுடைய பார்ட் 3 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ நம்ம அறிகட் அகாடமி சேனல்ல அப்லோட் ஆயிருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி எத்திக்ஸ் புக்கோட எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பார்ட் 3 வீடியோல நம்ம சிற்பக்கலை மற்றும் ஓவியக்கலை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, சிற்பக்கலையின் தோற்றுவாயாக நடுகற்கள் கருதப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அதாவது ஒரு நடுக்கல்னா என்ன? அப்போ போரில் வீர மரணம் அடைந்த அல்லது மக்களுக்காக உயிர் துறந்த ஒரு வீரனுடைய பெயரும் பெருமையும் எழுதி அவரோட சிற்பத்தை ஒரு பக்கம் மட்டும் செதுக்கி வழிபட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த கல்ல என்னன்னு சொல்றாங்கன்னா வீரக்கல் அல்லது நினைவுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நடுகல் பற்றிய குறிப்புகள் எந்தெந்த நூல்கள்லாம் காணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு. சரிங்களா? இந்த நடுக்கல் வழிபடும் முறை தொல்காப்பியர் காலத்துல இருந்தே இருந்துச்சு. ஓகேவா? சோ பிற்காலத்துல என்னாச்சுன்னா இந்த வீரர்களுடைய ஒரு பக்கம் உருவத்தை மட்டும் தான் செதுக்குனாங்க முன்னாடி காலத்துல தான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த வீரர்களுக்கு முழு உருவத்தையும் சிற்பமா செதுக்கி அதுக்கப்புறம் வழிபட ஆரம்பிச்சாங்க. சோ இந்த நடுக்கல்ல இருந்துதான் சிற்பக்கலையே தோன்றுச்சு அப்படின்றதுக்கு இதுதான் முக்கியமான ஆதாரம். அடுத்து இப்ப நம்ம கோயில்கள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா கல்லால் ஆன சிலை தான் இருக்கு இல்லையா? ஆனா ஆதி காலத்துல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஒரு தெய்வத்தோட சிலைய சுண்ணாம்பால தான் வடிச்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி அதே மாதிரி விழா காலத்துல போய் பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பொம்மைலாம் இருக்கும்ல, விலங்கோட பொம்மை, மனிதரோட பொம்மை, இதெல்லாம் களிமண்ணுல தான் செஞ்சிருப்பாங்க. இந்த களிமண்ணால செஞ்ச உருவங்கள் என்னன்னு சொல்றாங்கன்னா கதிரை எடுப்பு, உருவாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து கல்லினால செய்யப்படுவது கல் சிற்பங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உலோகத்தினால செய்யப்படுவது படிம உருவங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து காவேரி பூம்பட்டினத்தில் இருந்த சுதை சிற்பங்கள் இருக்கு இல்லையா? அதாவது காவேரி பூம்பட்டினத்துல சுதை சிற்பங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு இந்த இந்திர விழாவில ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சிருந்தாங்களாம். அதுல வந்துட்டு எல்லா மக்களும் அதை பார்த்து பயங்கரமா மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்ற ஒரு செய்தியை எது சொல்லுது அப்படின்னா மணிமேகலை தான் சொல்லுது. சரிங்களா? அதாவது சிற்ப கலைஞர்களை மண்ணீட்டாளர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி அழைச்சாங்க. அந்த வழக்கம் வந்துட்டு மணிமேகலையில நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து தொடக்க காலத்துல பௌத்தர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த புத்தருடைய பாத பீடிகை, அதாவது காலம் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வழிபட்டு வந்தாங்க. அதாவது பாத பீடிகை, தர்ம சக்கரம், இததான் வந்து என்ன பண்ணாங்க தெய்வமா வழிபட்டு வந்தாங்க. பிற்காலத்துல இவங்க என்ன பண்ணாங்கன்னா புத்தருடைய திரு உருவங்களை சிலையா வடிச்சு வழிபட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சமணர்களும் என்ன பண்றாங்கன்னா அருக பெருமானுடைய உருவத்தையும் தீர்த்தங்களுடைய உருவத்தையும் வணங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம சுதை சிற்பம்னு சொல்றோம்ல, அந்த சுதைனா என்ன அப்படின்னா சுண்ணாம்பை நல்லா பவுடர் மாதிரி மிக்ஸ் பண்ணிடுவாங்களாம். அதாவது நல்லா அரைச்சுக்கிட்டு அது கூட சேர்த்து கரும்பு சாறு, வெள்ளைச்சாறு, நெல்லிக்காய் சாறு இதெல்லாம் மொத்தமா சேர்த்து இறுக்கி அதுக்கப்புறம் ஒரு சிலையா வடிப்பாங்களாம். இந்த செய்தியை யார் சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சொல்றாரு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு உருவத்தோட ஒரு புறம் மட்டும் மடிக்கிறது நம்ம புடைப்பு சிற்பம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்க போய் பாத்தீங்கன்னா நடுக்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா புடைப்பு சிற்பம் தான், ஒரு பக்கம் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? ஆனா ஒரு சிலையோட முன்புறமும் பின்புறமும் தெளிவா தெரிஞ்சிச்சுன்னா, அந்த ஷேப்ஸ் எல்லாம் கரெக்டா தெரிஞ்சிச்சுன்னா அதாவது தனி சிற்பம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தமிழகத்துல இந்த கட்டடக்கலையை பத்தியும் சிற்பக்கலையை பத்தியும் படிக்கிறதுக்கு எந்த காலேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துல கூட கவர்மெண்ட் காலேஜ் தான். சரிங்களா? சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில்ல கடவுளோட உருவங்கள் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு மரத்தால செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கூற்று காரணத்துல கேட்பாங்க, கரெக்டா படிச்சுக்கோங்க. ஏன்னா சில கோயில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கல்லுல இருக்கும், சில கோயில்கள்ல மரத்துல இருக்கும். அப்ப நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்பாங்க. இப்ப இந்த சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய சிலை வந்துட்டு மரத்தால ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்து திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி பெருமாள், காஞ்சி பாண்டவ தூத பெருமாள், இந்த கோயில், அதாவது இந்த கோயில்கள் இருக்கக்கூடிய உருவங்கள்லாம் சுதையினால செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சுதைனா உங்களுக்கு தெரியல, சுண்ணாம்பு. அடுத்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் சுதை, அதுக்கப்புறம் வந்துட்டு மரம், இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா? இதுக்கு பிற்காலத்துல கல்லினால் சிற்பம் அமைக்கும் முறை யாரு காலத்துல வந்துச்சுன்னா பல்லவர் காலத்துல வந்துச்சு. அதுக்கப்புறம் உலோகத்தினால் சிற்பம் அமைக்கும் முறை பிற்கால சோழர் காலத்துல தொடங்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பல்லவர் காலம் கோயில், அதாவது இந்த பல்லவர் காலம் இருக்கு இல்லையா, கோயிலோட சிற்பக்கலையே இவங்களோட தொடக்க காலம் தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா
இந்த பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் இருக்காரு இல்லையா, இவரோட காலத்து கோயில்கள்ல பாத்தீங்கன்னா துவார பாலகர்கள். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு முன்னாடி 2 பேர் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து 2 பேர் நிப்பாங்க, வீரர்களா நிப்பாங்க. அந்த துவார பாலகர்களை வாயிற்காவலர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வாயிற்காவலர்களுடைய உருவங்களை தான் ஃபர்ஸ்ட் புடைப்பு சிற்பமா, அதாவது ஒரு பக்கம் மட்டும் தெரியற மாதிரி ஒரு சிற்பமா வடிச்சாங்க. அதாவது இதுதான் முதல் முறையில கல்லுல செய்யப்பட்ட ஒரு சிற்பம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேவா, அப்ப என்ன சொல்றாங்க, துவார பாலகர்கள் என்று அழைக்கப்படும் வாயிற் காவலர்களின் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக உள்ளன. இவையே தமிழகத்தில் காணப்படும் முதல் கல் சிற்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இவர் காலத்துல வாயிற் காவலர்களின் சிற்பங்கள் மட்டுமே கற்களால் உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேவா, ஆனா கருவறையிலவே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிற்பங்கள்லாம் மரத்தாலேயோ இல்ல சுதையாலேயோ தான் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வாயிற் காவலருடைய சிலைகளை கற்களாலேயோ உள்ள கருவறையில இருக்கக்கூடிய சிலைய மரத்தாலேயோ இல்ல சுதையாலேயோ செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கடவுளுக்கு எப்படி சிலை எடுக்கிறாங்களோ அதே மாதிரி அரசன் அரசிக்கும் சிலை எடுக்கிற விஷயம் வந்துட்டு பல்லவர் காலத்துல இருந்தே தொடங்குச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் வழக்கமாவும் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நாமக்கல்லில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை இருக்கு இல்லையா, அந்த 2 புறத்திலயுமே மலைக்கோட்டையோட 2 புறத்திலயும் இருக்க எல்லா கோயில்களுமே இந்த மகேந்திரவர்மன் கால குடவரை கோயில்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆந்திராவில் உள்ள அனந்தபூர் மாவட்டத்துல லெபாக்ஷி அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு நந்தி சிற்பம் வந்து இருக்கு. சரிங்களா, இந்த நந்தி சிற்பம் தான் ஒரே கல்லால வடிக்கப்பட்டுச்சு அப்படின்னும், இந்த சிற்பம் இருக்கு இல்லையா இது உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய நந்தி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ராஜராஜ சோழன் எழுப்பிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயில்ல தெற்கு நோக்கிய வாயில கீழ்ப்புறத்துல புத்தரோட சிற்பமும், இந்த கோயிலோட விமானம் இருக்கு இல்லையா அந்த விமானத்தோட வலப்பக்கத்துல சமணர் உருவங்களும் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவரோட கோயிலும் ஒரு பெரிய நந்தி இருக்கு இல்லையா, அந்த நந்தி என்னன்னு சொல்றாங்கன்னா இந்தியாவிலேயே 2வது பெரிய சிற்பம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உலகத்திலேயே மிகப்பெரிய நந்தி எதுன்னு கேட்டீங்கன்னா ஆந்திராவில இருக்கக்கூடிய அனந்தபுரம் மாவட்டத்தில் லெபாக்ஷி அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்தியாவில 2வது பெரிய சிற்பம் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த பிரகதீஸ்வரர் கோயில கூடிய நந்தி சிற்பம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, 2ஆம் ராஜராஜன் கட்டிய தாராசுரம் கோயில்ல நாயன்மார்களுடைய வாழ்க்கையை குறிக்கக்கூடிய 90 சிற்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்பாங்க. சரிங்களா, எங்க 2ஆம் ராஜராஜன் கட்டிய தாராசுரம் கோயில்ல நாயன்மார்களின் வாழ்க்கையை குறிக்கக்கூடிய 90 சிற்பங்கள் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இப்போ விஜயநகர காலம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உயர்ந்த தூண்களுடைய மண்டபங்கள் கண்டிப்பா அவங்களுடைய எந்த நீங்க விஜயநகர கோயிலுக்கு போய் பாத்தீங்கன்னாலும் தூண்கள்லாம் நல்லா பெருசு பெருசா இருக்கும். அந்த தூண்கள்ல யாழி, குதிரை, அதுக்கப்புறம் மனித உருவங்கள், புராணத்துடைய தொன்மங்கள் இதெல்லாம் விலகக்கூடிய மாதிரி சிற்பங்களை வச்சிருப்பாங்க. எதுலன்னா அந்த தூண்களை வந்து பதிச்சு வச்சிருப்பாங்க. ஓகேவா, சோ விஜயநகர கால சிற்பங்கள் வந்து மேக்சிமம் வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. ஏன்னா தூண்கள் பெருசு பெருசா இருக்கும். அந்த தூண்கள் எல்லாத்துலயுமே யாழி, குதிரை, மனித உருவங்கள் இதெல்லாம் போட்டு பதிச்சு வச்சிருப்பாங்க. ஓகேவா, சோ இந்த கால சிற்பங்கள் பாத்தீங்கன்னா இரும்பில் வார்த்தது போன்ற ஒரு உறுதியான ஒரு சிற்பங்களா இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி விஜயநகர சிற்பங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சிற்பங்கள் எல்லாமே அவங்களுடைய மூக்கு இருக்கு இல்லையா, அந்த சிற்பத்தோட மூக்கெல்லாம் கொஞ்சம் கூர்மையானதாகவும் வயிறு வந்து வட்டமானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மனித உருவங்கள் அமைச்சிருக்காங்க இல்லையா, அந்த மனித உருவ சிற்பங்கள்ல கூட அணிகலன்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவர்களுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகுதான் கோயில்கள்ல சிற்பங்கள் அமைக்கிற முறை அதிக அளவுல இடம்பெற்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான் கேட்கலாம். ஓகேவா, அதே மாதிரி இவங்க இந்த வேட்டையாடுதல், கோலாட்டம், பாம்பாட்டி நடனம் போன்ற சிற்பங்கள் எல்லாம் கோயில்கள்ல இடம்பெயர செஞ்சாங்க. ஓகேவா, அடுத்து இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில், இந்த மாதிரி கோயில்களை நம்ம போய் பார்க்கலாம். ஓகேவா, தற்காலத்துல இந்த மாதிரி சிலைகள்லாம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா மெழுகு, மணல், கண்ணாடி இந்த மாதிரி போன்றவற்றிலும் சிற்பங்கள் வந்து அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து ஓவியக்கலை பாத்தீங்கன்னா ஒவ்வு என்ற வினை சொல்லில் இருந்து தோன்றியதுதான் எது ஓவியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒவ்வு அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா ஒன்றை பற்று அல்லது ஒன்றை போலவே இருத்தல், அதாவது இமிட்டேட் பண்ற மாதிரி. சரிங்களா, அப்ப ஒவ்வு அப்படின்ற ஒரு வினை சொல்ல இருந்துதான் ஓவியம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒவ்வு என்பதற்கு ஒன்றை பற்று அல்லது ஒன்றை போலவே இருத்தல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இந்த சொல்லிலிருந்து தோன்றிய ஓவு, ஒவ்வு போன்ற சொற்கள் எல்லாமே ஓவியத்தை தான் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா,
அடுத்து ஆதி காலத்துல மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மகிழ்வளிக்கக்கூடிய இந்த வேட்டை காட்சிகளையும் வேற வேற ஒரு ஓவியங்களையும் என்ன பண்ணாங்கன்னா குகைகள்ல வந்து வரைஞ்சாங்க சரிங்களா. அதை வரைஞ்சிட்டு இந்த பச்சை இலைலாம் இருக்கு இல்லையா, அந்த பச்சையோட சாரை எடுத்து கலர் பண்ணாங்க, இல்ல செம்மண் எடுத்து கலர் பண்ணிருப்பாங்க, இந்த விலங்குகளோட கொழுப்பை எடுத்து கலர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கு அடுத்தது அப்பெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த கோடு இருக்குல்ல, சும்மா கோடு போட்டாலே அது அவங்களுக்கு ஓவியம் தான் சரியா. அந்த மாதிரி வளைந்த கோடு, கோணக்கோடு, நேர்கோடு, இதெல்லாம் அந்த மாதிரி கோடு எல்லாம் போடுறாங்கல்ல. இந்த மாதிரி கோடு போட்டு வரைகிறத இந்த கோட்டோவியங்களுக்கு புனையா ஓவியம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இந்த புனையா ஓவியத்தை வரி வடிவ ஓவியம் அப்படின்னு சொல்றாங்க. நெடுநல் வாடையில முதலா வரி வடிவ ஓவியம் பற்றிய செய்தி வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அப்ப கேட்பாங்க முதலாக வரி வடிவ ஓவியம் பற்றிய செய்தி எங்க காணப்படுதுன்னா நெடுநல் வாடையில காணப்படுது. இந்த மாதிரி நூல்கள் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த மாதிரி புனையா ஓவியத்துல பலவிதமான வண்ணங்களை புனைந்து அமைக்கிறாங்க இல்லையா. மேக்சிமம் ஒரு ஓவியம் வரைஞ்சாலும் அதுல கலர் பண்ணுவாங்க. அப்படி கலர் பண்ணி இருக்கக்கூடிய ஓவியத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா முழு ஓவியம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. அடுத்து ஓவியம் வரைகிறாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஓவியன், கண்ணுள் வினைஞர், கைவினைஞர், ஓவிய வல்லோன், ஓவிய புலவன் அப்படின்னு சொல்றாங்க. பொருந்தாததுல கண்டிப்பா கேட்பாங்க சரிங்களா. அப்ப ஓவியம் வரைந்தோரை என்னன்னு சொல்றாங்க, ஓவியன், கண்ணுள் வினைஞர், கைவினைஞர், ஓவிய வல்லோன், ஓவிய புலவன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்து மக்கள் கூட்டத்தை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய மக்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஓவியத்தை வந்து வரைவாங்க. அந்த மாதிரி மக்கள் கூட்டத்தை காட்டும் ஓவியங்கள் பிரதிமை அப்படின்னு சொல்றாங்க. தெய்வ வடிவங்களை காட்டும் ஓவியங்கள் படிமை அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. அடுத்து போரில் விழுப்புண்பட்டு இறந்த வீரனுக்கு நடுக்கல் வைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த நடுக்கல் ஃபர்ஸ்ட் அந்த நடுக்கல் வைக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த கல்லுல என்ன பண்ணுவாங்கன்னா ஓவியமா வரைவாங்களாம். ஃபர்ஸ்ட் அந்த அந்த வீரனுடைய ஓவியத்தை அப்படியே ஒரு அவுட்லைன் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சிலையே வந்து வடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. அந்த ஓவியத்தை பார்த்து அதுக்கப்புறம் தான் கல்ல வந்து செதுப்பாங்க. சோ இந்த எழுத்து என்ற சொல்லுக்கு ஓவியம் என்றே பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கேட்பாங்க எழுத்து என்ற சொல்லுக்கு ஓவியம் என்ற இன்னொரு பொருளும் இருக்கு ஓகேவா. தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அரண்மனையில சித்திர மண்டபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெடுநல் வாடையில சொல்லியிருக்காங்க. எங்க சொல்றாங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு நூல்கள் பற்றிய கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அரண்மனையில் சித்திர மண்டபம் இருந்த செய்தியை நெடுநல் வாடையில சொல்லியிருக்காங்க. யார் சொல்றா, நக்கீரன் சொல்றாங்க இல்லையா. ஏன்னா நெடுநல் வாடையோட ஆசிரியர் யாரு, நக்கீரன் இல்லையா. அடுத்து தமிழகத்தின் புதுக்கோட்டை மாவட்டத்துல சித்தன்னவாசல கூடிய குகை ஓவியங்கள் எல்லாமே புகழ்பெற்றவை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் இருக்காங்க இல்லையா, இவங்க பல வகையான குகை கோயில்கள்லாம் அமைச்சிருக்காங்க. நமக்கு நிறையவே தெரியும், நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வீடியோலயே பார்த்திருக்கோம் இல்லையா. அந்த குகை கோயில்கள்ல நிறைய சித்திரங்கள்லாம் வந்து எழுதுவாங்களாம். எழுதுறது மீன்ஸ் வரைஞ்சிருக்காங்க ஓகேவா. சோ இந்த மகேந்திரவர்மன் நிறைய ஓவிய கலையை பற்றி நிறைய படிக்கவும் செஞ்சிருக்காரு. சோ அதனால இவர் என்னன்னு சொல்றாங்க, சித்திரகார புலி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஓகேவா. அதே மாதிரி தருமபுரி மாவட்டத்துல மல்லப்பாடி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பாறை ஓவியத்தை வந்து கண்டெடுத்திருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழக துறையில இருக்கக்கூடிய அந்த ஆர்கியாலஜிஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த தருமபுரி மாவட்டத்துல மல்லப்பாடியில ஒரு பாறை ஓவியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமணர் கால ஓவியங்கள் எல்லாமே மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓவியம் இருக்கு இல்லையா, அந்த ஓவியத்தை மூலிகைகள், நம்ம மூலிகை செடின்னு சொல்றோம்ல, அந்த மூலிகையில இருக்கக்கூடிய சாரை வச்சு கலர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. அப்ப 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த எல்லா ஓவியங்களுமே பாத்தீங்கன்னா சமணர் காலத்து ஓவியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஓவியங்கள்ல இந்த மூலிகையான பச்சளை சாரை வச்சு வண்ணங்கள் வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாண்டியன் சித்திர மாடத்து குஞ்சிய நன்மாறன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. பாண்டியன் சித்திர மாடத்துஞ்சிய நன்மாறன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த செய்தி எங்க சொல்றாங்கன்னா புறநானூற்றுல மாங்குடி மருதனா வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா. சோ அதே மாதிரி நக்கீரரும் தன்னுடைய நெடுநல் வாடையில பாண்டியனுடைய சித்திர மாடத்தை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நூல்கள் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் நல்லாவே படிங்க. அப்ப பாண்டியன் சித்திர மாடத்துஞ்சிய நன்மாறன் அப்படின்னு சொல்லி எந்த நூல்ல வந்து சொல்றாங்கன்னா புறநானூற்றுல மாங்குடி மருதனா சொல்றாரு. அதே மாதிரி நக்கீரர் தன்னுடைய நெடுநல் வாடையில பாண்டியனோட சித்திர மாடத்தை பத்தி சொல்லியிருக்காரு ஓகேவா. திருப்பரங்குன்ற கோயில் மண்டபத்துல
எழுத்தொழில் அம்பலம் என்ற பேர்ல ஒரு ஓவிய சாலை இருக்கு அப்படின்ற ஒரு செய்திய பறைப்பாடல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப திருப்பரங்குன்றம் கோயில் மண்டபத்துல எழுத்தொழில் அம்பலம் அப்படின்ற ஒரு பேர்ல ஒரு ஓவிய சாலை இருக்கு. அந்த ஓவிய சாலை இருக்குன்ற செய்தியை யார் சொல்றாங்கன்னா இந்த பரிபாடல் நூல்ல சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து திருச்சி மாவட்டத்தின் திருவெரும்பூர் கோயில்ல காணப்பட்ட ஒரு சித்திரக்கூடம் இருக்கு இல்லையா, அந்த சித்திரக்கூடத்தை பத்தி இந்த செப்பேடுகள் பல செப்பேடுகள் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து புத்த தவச்சாலைகள் மற்றும் கோவிலின் தந்தை மாசாத்துவன் தவம் இயற்றிய சாலைகளிலும் ஓவியங்கள் வந்து தீட்டப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை மணிமேகலை சொல்லுது. மேக்சிமம் இந்த புத்த தவச்சாலையின் மந்திரை நம்ம மணிமேகலை தான் போட்டுருணும். ஓகேவா? அடுத்து படம் என்ற சொல் படாம் என்ற சொல்லிலிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த படம் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா துணி அப்படின்னு பொருள். இப்ப நம்ம வந்துட்டு சுவர்ல தான் வந்துட்டு ஓவியம் வரையணுமா அப்படின்றத தாண்டி துணியிலுமே ஓவியம் வந்து வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப பழங்காலத்துல துணிகள்ல ஓவியம் வரைஞ்சிருக்காங்க இல்லையா, அந்த துணிக்கு என்ன சொல்றாங்கன்னா சித்திரப்படம் அல்லது சித்திரத்திரை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சித்திரம் எழுதும் கோலுக்கு இப்ப டிராயிங் பண்றாங்கல்ல அந்த பிரஷுக்கோ இல்ல அந்த பென்சிலோ என்ன சொல்றாங்கன்னா துகிலிகை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப ஓவியம் வரையக்கூடிய துணி என்னன்னு சொல்றாங்கன்னா சித்திரப்படம் அல்லது சித்திரத்திரை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சித்திரம் எழுதும் கோலுக்கு துகிலிகை அப்படின்னு சொல்றாங்க. இளங்கோவடிகள் ஓவியம் வரையப்பட்ட துணி இருக்கு இல்லையா, அத ஓவிய எழுநி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பலகைகள்ல கூட ஓவியம் வரைகிறாங்க. அப்படி அந்த ஓவியம் வரைஞ்ச பலகை என்னன்னு சொல்றாங்கன்னா வட்டி பலகை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தஞ்சாவூரில் சோழர் காலத்துல தஞ்சாவூர் ஓவியங்கள் இருந்துச்சு இல்லையா, சோ இந்த ஓவியங்கள் மராத்திய மன்னன் சரபோஜியோட காலத்துல வளர்ச்சி பெற்றதுன்னு சொல்றாங்க. இந்த ஓவியங்கள் தமிழகத்தோட புவிசார் குறியீடுல ஒன்னாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓவியங்கள் என்னென்ன கலர்ஸ்ல எல்லாம் வரைஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா நீலம், பச்சை, மஞ்சள், வெள்ளை முதலிய கலர்கள் எல்லாம் வரைஞ்சாங்க. சோ இந்த பேக்ரவுண்ட் இருக்கும்ல, இதோட பேக்ரவுண்ட் வந்து என்ன கலர் அடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா கரும்பச்சை, சிவப்பு, அடநீலம். ஓகேவா? சோ சிற்பக்கலை மற்றும் ஓவியக்கலை பற்றி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்த்திருக்கோம். இதே மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.